கணபதியே போற்றி. ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க. ஓம் குரு பகவானே போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஏன்னா எனக்கு வேலை எப்படி இருக்கும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, மாற்றம் ஏற்படுமா, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, அப்புறம் குழந்தை பேரு கிடைக்குமா, மணி ஃப்ளோ எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், நம்ம குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்களா, அடுத்த லெவலுக்கு போவோமா, அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியோட பலன்களில் நம்ம எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்கான பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுபகாரகனாக விளங்கும் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மே 26, 2026 மற்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியானது உலக அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த 5 மாத காலங்களில் குரு உச்சநிலையில் இருப்பார். இதே போன்று அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மேலும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையில், அதாவது பின்னோக்கிய பயணத்தில் இருப்பார். முதலாவதாக மேஷராசி. தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்ற பாதையை நோக்கி ஓடும் மேஷராசிக்காரர்களே, இந்த ஒரு குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றப் போகிறது. ஏன்னா பல வருஷமாக நீங்கள் பல ஏமாற்றத்தை சந்திச்சிருந்திருப்பீங்க. மன அழுத்தத்தால் ரொம்பவே கவலையில் ஆழ்ந்திருப்பீங்க. பண பிரச்சனை பலவாக இருந்திருக்கும். இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பில்லாத நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நான் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே காட்டப்போகின்ற நேரம் இந்த குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஒரு சாதாரண பெயர்ச்சி இல்லை. உங்களுக்கு இது ஒரு ராஜயோகம் ஆரம்பமாகும் காலமாக அமையப் போகின்றது. தொழில் மற்றும் உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு தனது 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானமான ராசிக்கு 10ஆம் இடம் மகர ராசியை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்வோருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆவீங்க, உயர்ந்து இருப்பீங்க. அடுத்து இந்த சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு, அந்தஸ்து, புகழ் அவையெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். புதிய பொறுப்புகள் வரும். வேலையில் புதிய பொறுப்புகள் வரும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் பலவும் வரும். ஸோ இப்போ கட்டிடத் தொழில், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஒரு பெரிய லாபத்தை பெற்றுத்தரும். 4ஆம் இடம் என்பது வாகனம், பூமி மற்றும் சுபபோகங்களை குறிக்கும். நிறைய பேர் சொந்த வீடு வாங்கணும் அல்லது கட்டணும் அப்படின்னு பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இது அதற்கான டைம். ஸோ உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் பிராப்தம் இப்போது இருக்குது. புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது அதற்கான டைம் தான். புதுசாக வண்டி வாங்கலாம். அப்புறம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. நிலம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அதற்கான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பல வருடங்களாக மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகுது அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய பேர் எனக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிப்பீங்க. கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். அதே போல் வேலை மாற்றம் நிகழும். இருக்கிற வேலையிலிருந்து அடுத்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லபடியாக சேரும். இடமாற்றம் நிகழும். இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்திற்கு இடமாற்றம் நிகழும். அதே போல் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும் காலம் இது.
சிலர் வந்து குடும்பத்த விட்டு தற்காலிகமாக வந்து வேறு ஒரு அ இடத்த இடத்துல வந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சிக்காகத்தான் அப்படிங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். குரு பகவான் தனது 5வது பார்வையால் மேஷ ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதால் நோயிலிருந்து குணமடைவீர்கள். ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு 7 நாட்டு சனி நடந்துட்டுருக்கு. அதனால நெறைய பேரு நோயால கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. ஆனா இந்த பயிற்சியில குரு வந்து சனியோட தாக்கத்தை குறைப்பார். அதனால உங்களுக்கு பல நாட்களாக இருந்த நோயிலிருந்து நீங்க விடுதலை பெறுவீர்கள். அதேபோல சுப விரயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை பார்ப்பதால், சுப விரயங்கள் ஏற்படக்கூடும். அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க கேட்ட இடத்துலருந்து நெறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அதாவது காசு நெறைய கிடைக்கும். பேங்க்ல லோன் அப்ளை பண்ணா நல்லபடியா கிடைக்கும். ஒரு 10,00,000 அப்ளை பண்ணீங்கன்னா 15,00,000 கிடைக்கும். பட் பார்த்து கவனமாக லோன் எடுங்க. நெறைய கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு எடுக்க வேண்டாம். ஏன்னா, கடன் சுமை அதிகமாகக்கூடிய நேரமாக அமைகின்றது. அதனால உங்களுக்கு விரலுக்கேற்ற வீக்கமா எடுத்துக்கோங்க. ப்ராப்பரா நீங்க செலவு பண்ணுங்க. ஏன்னா விரயங்கள் இருக்குது. விரயங்கள வந்து நீங்க சுப விரயங்களாக மாத்திக்கலாம். எப்படின்னா, ஆன்மீக பயணங்கள் அதுபோல நீங்க மேற்கொள்வீர்கள். அப்புறம் நெறைய ட்ரிப் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பட் பார்த்து செலவு பண்ணுங்க. அ எது தேவையோ அத மட்டும் நீங்க பண்ணுங்க. அதிகமான செலவு பண்ணி கடனால கஷ்டப்பட வேண்டாம். இந்த குரு பெயர்ச்சியில பொதுவாவே நீங்க முருகன் வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்து நீங்க ஒரு முருகன் கோவிலுக்கு போங்க. சிகப்பு நிறை ஆடையை பயன்படுத்துங்க. 9 என்ற எண் தான் உங்களுக்கான லக்கி நம்பர். இத நீங்க உங்க மொபைல் வால்பேப்பரில் யூஸ் பண்ணலாம். அல்லது ஒரு பேப்பரில் எழுதி வைத்து தினமும் பார்க்கும்படி பார்க்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளும்போது நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கும். இப்பொழுது நட்சத்திர வாரியாக பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம். இவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப நிதானமாக இருக்கும். பணியிடை மாற்றம் ஏற்படலாம். வீடு கட்டும் யோகம் உண்டு. நிலம் வாங்குவது போன்ற முயற்சிகளில் நீங்கள் வெற்றியையே தழும்பி நிற்பீர்கள். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகள்ல விநாயகரை அருகம்புல் வைத்து வழிபடலாம். நல்லதொரு பலனை கொடுக்கும். பரணி நட்சத்திரம் அடுத்தது. வீட்டை நீங்க வந்து நவீனமயமாக்குதல், அது மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இன்டீரியர்ஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க. புது புது திங்ஸ் உங்க வீட்டுக்காக நீங்க வாங்கி அழகு பார்ப்பீங்க வீட்ட. புதிய வண்டி வாங்குதல் போன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். புதிய ஹை எண்ட் வாகனத்த நீங்க வாங்குவீங்க. உங்க வீட்ல பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்புறம் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் உண்டு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு மதிப்பும், அதிகாரமும் உயரக்கூடிய நேரம் இது. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனை வந்து 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 மறையும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுதல் சிறப்பை தரும். இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கு. அது என்ன தெரியுமா? யார் உண்மையாக இருக்காங்க, யார் போலியா நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறத இந்த பயிற்சி உங்களுக்கு புரிய வைக்கும். உதாரணமாக உங்களை ஏமாற்றியவர்கள், அப்புறம் நண்பன் போல் நடித்து பழகியவர்கள், இவங்களெல்லாம் வந்து நீங்க யார் உண்மை, யார் பொய் அப்படிங்கிறது அவங்களோட உண்மையான ஃபேஸ் உங்களுக்கு வெளியில தெரிய வரும். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் கிளாரிட்டி தரும் காலமாக அமையவிருக்கின்றது. இந்த தடவை உங்களுக்கு வரப்போகும் உண்மையான அதிர்ஷ்டம் என்ன தெரியுமாங்க? அதுதாங்க மன நிம்மதி. மன நிம்மதி இருந்தா எல்லாமே கிடைக்குங்க. காசு இருந்து என்னங்க இருக்கு? நமக்கு மன நிம்மதி தானே முக்கியம். சிலருக்கு மன அமைதி இருக்கும், பணம் இருக்காது. பணம் இருக்கும், மன அமைதி இருக்காது. ஆனால் இக்கட்டத்தில் உங்களுக்கு பணம் வந்தாலும்
கிடைக்காத ஒரு அமைதி இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். ஆமாங்க. பணமும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக அமைதியாக பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண போகிறீங்க. மேஷ ராசிக்காரர்களே, பல வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இனி பதில் சொல்ல காத்துட்ருக்கு. இந்த குரு பயிற்சி உங்களை உயர்த்தவும், நிலைநிறுத்தவும், ராஜயோக வாழ்க்கையை கொண்டு செல்லவும் வந்திருக்கிறது. ஆதலால் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம வெற்றி வாகையை சூட, ராஜயோகம் பெற வெயிட் பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ராசி பலனில் மீண்டும் சந்திப்போம். வெற்றி உங்களுடையதே. நன்றி, வணக்கம்.